ஆண்டவருடைய வார்த்தையை நாளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, மகா கிருபை இரக்கம் இருந்த எங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நன்மையானதை தருகிற நல்ல தகப்பன். இந்த வேலையிலையும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு உடைய வார்த்தையினால எங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால எங்களோடு கூட இடைபடுவீராக. பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வம் எங்கள் மூலியமாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுகிற தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் உடைய வார்த்தையில மகிமைப்படுகிற எங்கள் ஆண்டவரே, இந்த வேலையிலும் உடைய வார்த்தையினால எங்களை நிரப்புங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய வார்த்தையினால நிரப்புங்கப்பா. தேவ ஆவியானவரை எங்களை வழிநடத்தும்படியா உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒருமித்து நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உற்சாகமா இருங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட கூட ஒரு ஆலோசனையா தான் ஒரு சில வார்த்தைகள் மூலமாய் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க போகிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 6:23. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துல ஆரோனுடைய ஹிஸ்டரிய நம்ம பார்த்தோம். ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல முதலாவது பிறந்த 2 பிள்ளைகளும் கர்த்தருடைய அக்னி வந்ததுனால, அந்நிய அக்னி வந்ததுனால அவர்கள் மரித்து போனார்கள். 3ஆவதாய் வந்த ஒரு மகன் எலியேசர். எலியேசர் அப்படின்னா கர்த்தர் உதவி செய்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் உதவி செய்கிறவர். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உதவி செய்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு உதவி செய்தபடினால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியேசர் அப்படின்னா கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரா? அப்ப உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு எப்படி என்ன செய்யறார்? உதவி செய்கிறவராய் அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வம் உதவி செய்யும்படியாய் அவர் கரங்களை எப்பொழுதும் நீட்டி கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய உங்களுக்கு உதவி தேவையா? ஆண்டவருடைய ஒத்தாசை உங்களுக்கு தேவையா? உற்சாகமா இருங்க. ஆமென். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவருடைய கரத்துல இருந்து நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு உற்சாகமாய் நாம் காணப்படுவோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு எலியேசரை குறித்து நம்ம ஆரோனுடைய மகன் எலியேசர் அவரை குறித்து நம்ம அவருடைய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை கொண்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியேசர் அப்படின்னா கர்த்தர் உதவி செய்கிறவர். ஆரோன் எகிப்துல அடிமையா இருந்த போது, அநேக வருஷங்கள் அவங்க அடிமைத்தனத்துல இருந்த போதும் அவங்க மகனுக்கு பெயர் வைக்கிறாரு. என்னன்னு? எலியேசர். கர்த்தரனுக்கு உதவி செய்கிறவர். அவங்க விடுதலை ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் இல்ல, ஆனாலும் அவர் பெயர் வைக்கிறார் எலியேசர். கர்த்தரனுக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வருகிறார். எந்தெந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட உதவி நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த சூழ்நிலையில நமக்கு இறங்கி வந்து அவர் உதவி செய்கிற தெய்வமாய் கடந்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. எடுத்துங்க வாசிக்கலாம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கவனமாய் கேளுங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஆசா ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியப்பா. எந்த இடத்துல அவரை நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு? ஒரு யுத்த காலத்துல
யுத்தம் நேரிடுது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்துல எனக்கு ஜெயம் வேணும், எனக்கு வெற்றி வேணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவரை நோக்கி ஆசா கூப்பிடுகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் உதவி கரம் கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவர் உதவி கரத்தை நீட்டினார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 2:16. ஆபிரகாமுடைய சந்ததி நீங்களும் நானும் ஆக உங்களுக்கு எனக்கு உதவியாக தெய்வம் என்ன செய்யறாரு? கை கொடுக்கிறார். அல்லேலூயா. தெய்வம் உதவி செய்கிறவரா கடந்து வருகிறார். அன்றைக்கு யுத்த காலத்துல ஆசாவுக்கு உதவி தேவைப்பட்டது, இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்படுது. மார்க் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க, ஒரு தகப்பன் அவங்க பிள்ளைக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என் பிள்ளைக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிதாவாகிய தெய்வம் குமாரனாய் வெளிப்பட்டவர், பரிசுத்த ஆவியானவராய் திரியேக தெய்வம் நம்ம மத்தியில உதவி செய்கிறவராய் அவர் கடந்து வருகிறார். பிரியமான தேவச்சனமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 9:22. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி செய்பவர் தேவன், உதவி செய்கிறவர். ஒரு மனுஷன் யுத்த காலத்துல நின்று உதவி கேட்கிறான். இந்த இடத்துல ஒரு மனுஷன் அவனுடைய பிள்ளைக்கு உதவி செய்யும்படியாய், ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்க உதவி செய்ய கூடுமானால் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவருடைய உதவிக்காரத்தை நோக்கி பார்க்கிறான். மார்க் 9:24வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம். மார்க் இன்னொரு காரியத்துக்காக உதவிக்காரத்தை கேக்குறான். என்னதான்? எதுக்கு உதவியா? அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யுங்க. அவிசுவாசம்னா என்ன? விசுவாசத்துல குறைவா இருக்கிறேன், நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன், என் பையனை நீங்க உயிரோடு எழுப்புவீங்களோ எழுப்ப மாட்டீங்களோ அப்படி ஒரு விசுவாசத்துல குறைவா இருக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிரியமான தேவஜனமே, தேவன் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரத்திலும் எப்படிப்பட்ட நேரத்துல நமக்கு எந்த உதவி தேவைப்படுதோ அந்த சூழ்நிலையில அப்படியே ஒரு தருணத்துல அவர் கடந்து வந்து நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஒரு யுத்த காலத்துல ஒரு மனுஷனுக்கு உதவி தேவைப்படுது. ஒரு மகனுக்கு அவனுடைய வியாதியில பிசாசுடைய பிடியில அவன் போராடுறான், அவனுக்கு உதவி செய்யும்படியா கேட்கிறான். இந்த இடத்துல விசுவாசம் எனக்கு வேணும், நான் விசுவாசத்துல தோய்ந்து போறேன், எனக்கு அவிசுவாசமா இருக்குது, எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆரோன் அவங்க மகனுக்கு உதவி செய்கிறவர் என்று எலேசர் என்று பெயர் வைத்தார். அவங்க மகனுக்கு 2 பிள்ளைகள் அந்நிய அக்கினி வந்து 2 பிள்ளைகள் மரித்து போனது. ஆனாலும் ஊழியம் செய்யும்படியாய் 3வது ஒரு நபரை எழுப்புறாங்க, அவர்தான் எலேசர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோர்ந்து போகல, மறுபடியும் ஒரு மகனை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த நாளையும் அந்த எலேசருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியாய் கிரியை செய்தார், அதோட நம்ம கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க போறோம். பிரியமான தேவஜனமே, ஒரு சில நபர்களை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய முடிவை பத்தி வேதாகமத்துல சொல்லப்படல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் மரியா, அவங்களோட தகப்பனார் யோசேப்பு, அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்களுடைய முடிவு எப்படி இருந்ததுன்னு பைபிள்ல சொல்லப்படல. ஆனா தாவீது குறித்து அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய தோல்வி, அவருடைய மாம்சீகம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது போலதான் அந்த எலேசருடைய வாழ்க்கையும் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு. அவருடைய ஒரு ஜெய ஜீவிதத்தை எலேசர் வாழ்ந்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம ஒரு ஜெயாலியாய் மாறும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நமக்கு அவருடைய உதவி கரத்தை நீட்ட அவர் எப்போதும் அவர் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்
2ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்தை நான் ஒரு விசையாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:37. நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. 40வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது என்ன செய்யணுமா? மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவன் நமக்கு உதவி செய்கிறவரார், உதவி செய்கிற தெய்வமாய் நமக்கு கடந்து வரணும் அப்படின்னா நமக்குள்ளா இருக்கிற மாறுபாட்டினுடைய சந்ததியை விட்டு நம்ம விலகி வரணும். உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இருக்க கூடாது, உலகத்தோடு நம்ம ஒத்து போக கூடாது. நமக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் அவசியம். ஆமென். நமக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் இருக்க கூடாது. நம்ம தேவனுடைய ஜனங்கள் என்ற ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் நமக்கு அவசியம். அப்பொழுது நமக்கு தேவன் உதவி செய்கிற தெய்வமாய் கடந்து வருவார். அல்லேலூயா. பாருங்க, என்னாகும் 23ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். அதுக்கு முன்பதாக 28ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரருக்கு 28 1வது வசனமா? யாத்திராகமம் 28:1. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பிரித்து உன்னிடத்துல சேர்த்து கொள்வாயாக. ஆரோனுடைய புத்திரர்களை நீ என்ன செய்? இஸ்ரவேல் புத்திரத்துல இருந்து பிரித்து உன்னிடத்துல சேர்த்துக்கொள். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, நமக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் அவசியம். நமக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல. அல்லேலூயா. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லவே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆக நம்ம ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் நமக்குள்ள இருந்தாதான் தெய்வம் நமக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வருவார். இங்க எலியாசாரை பிரிச்சு எடுக்கிறாங்க. ஆரோனுடைய குடும்பத்தை இஸ்ரவேல் குடும்பத்தில இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. அப்படி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். ஆமென். ஆமென். சத்தத்தை காணோம். உலகத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை பிரியமானவர்களே. உலகத்தோட நம்ம ஒன்றி போக கூடாது. என்னாகுமோ 23ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? ஜாதிகளோட கலவாமல் தனியா இருக்கிறாங்க அப்படின்னு பிழையாம் பாலாக்கு ராஜாவுக்கு கிட்ட சொல்றான். அந்த ஜனங்களை சபி, இஸ்ரவேல் ஜனங்களை சபின்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாம இருக்கிறாங்க, அவங்க தனியா வாசம் பண்றாங்க. அதனால அந்த சாபம் எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுது. ஆக பிரியமான தேவ ஜனமே, தேவன் நமக்கு உதவி கரத்தை நீட்டணும்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாய் மாறணும்னா நமக்குள்ளாய் ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் அவசியம். வேறுபாட்டின் ஜீவிதத்தினால வரக்கூடிய மேன்மை என்ன? அல்லேலூயா. 23:3. என்னாகும் 23:3. பாருங்க, அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம அவங்கள சபிக்க முடியல. அவங்களுக்கு நேரா ஆசீர்வாதம் தான் கடந்து போகுது. ஏன் சபிக்க முடியலன்னா, அவங்க ஜாதிகளோட கலவாம இருந்ததுனால அவங்கள சபிக்க முடியல. அதனால ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் நமக்குள்ள இருந்தா பிசாசு எய்கிற எல்லா விதமான தீங்குக்கும் நம்ம விலக்கி நம்ம ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். எப்படிப்பட்ட பில்லி சூனியமா இருந்தாலும், செய்வினையா இருந்தாலும், நமக்கு எதிரடியா செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் நம்மளை அணுகாது.
நமக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் இல்லைன்னா, நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தும் நமக்குள்ளாய் வேறுபாட்டின் ஜீவிதம் இல்லைன்னா அவங்க செய்யற எல்லா காரியம் நமக்கு வந்து பலிக்கும். ஆக பில்லி சூனியம் செய்வினை பிசா செய்கிற எல்லா காரியத்துக்கும் நம்ம விலகி நம்ம தெய்வம் பாதுகாக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் வேணும். உலகத்தோட நம்ம சம்மந்தப்பட கூடாது. தேவனுடைய ஜனங்கள் என்ற பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தமான இந்த சந்ததி, பாவம் செய்யாதவர்கள் என்ற ஒரு காரியம் இருந்தாதான் பிசாசு நம்ம தொடவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்க பிள்ளையா எலியாசார் அவனுக்குள்ள ஒரு வேறுபாட்டு ஜீவிதம். இஸ்ரவேலுக்குள்ள தேவன் அந்த குடும்பத்தாய் பிரித்தெடுத்தார். அப்படியே நமக்குள்ள ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 5:9. 11 வரை வாசிங்க. பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், சரி, அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட புசிக்கவும் கூடாது. அநேக லிஸ்ட் இங்க கொடுக்கிறார். சகோதரன் எனப்படுவான், சபையில இருப்பான். அவன் எப்படி இருப்பானா, சபையில இருக்கிற ஒரு சகோதரன் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கும். அல்லேலூயா. அவங்க கூட கலக்காத, உனக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் அவசியம். அல்லேலூயா. ஒரு சில நபர்கள் சத்தியத்தை கேட்பாங்க, அதன்படி வாழ்வதற்கு அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. மறுபடியும் போய் உலகத்தோட அவங்க கலந்து பாவமான காரியங்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சகோதரனோட இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா அவனை விட்டு விலகு. அவனுக்குள்ளா இருந்து உன்னை வேறு பிரிச்சுக்கோ. அவன் பொய்யனா இருக்கிறான், அநேக பாவங்களை செய்யறான் அப்படின்னு நீ பாக்குறியா, அவனை எடுத்து நீ உன்னை வேறுபடுத்தி காட்டு. நீ தேவனுடைய பிள்ளை, நீ பரிசுத்த சந்ததி, நீ பரிசுத்தவான். அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் பிசாசு நமக்கு வைக்கிற எல்லா கண்ணில இருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். ஆமென். பாருங்க, கோராகு புத்திரர் அந்த அவங்களுடைய காரியங்களா நமக்கு தெரியும். ஒரு பூமி பிளந்து அவங்க அந்த பாவத்துக்குள்ளாய் செய்த எல்லா பிள்ளைகளையும் எல்லா ஜனங்களையும் தேவன் பூமியை பிளந்து அந்த ஜனங்கள் எல்லாம் பூமிக்கு அடியில போனாங்க. ஏன்? அந்த இடத்துல எலியாசார் அவன் மட்டும், எலியாசாருடைய மூத்த சகோதரர்கள்லாம் மரித்தாங்க. அவன் பக்கத்திலேயேதான் எலியாசார் இருக்கிறான், அவன் சகோதரர் பக்கத்துலதான் இருக்கிறான். அவன் மறிக்கல, சகோதரர்கள் மரிச்சு போனாங்க. ஏன்னா அவனுக்குள்ளாய் பரிசுத்த ஜீவிதம், அவனுக்குள்ள இருந்த வேறுபாட்டின் ஜீவிதம் அவனை உயிரோடு காத்தது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நம்மளையும் உயிரோடு காக்க நம்ம ஆண்டவருடைய தெய்வீக சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு வேறுபாட்டின் ஜீவிதம் அவசியமா இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட திட்டோ தெளிவா பேசுற, நீ உலகத்தான் நல்லப்பா, உலகத்தா செய்யற மாதிரி நீ செய்யக்கூடாதுப்பா, இந்த பாவமான காரியங்களை நீ விட்டு விலகணும்ப்பான்னு ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. 10:16. போதும். இந்த இடத்துல மோசே வந்து எலியாசாரையும் இத்தாமாரையும் கடிந்து கொள்றாரு, கோவப்படுறாரு. நீங்க புசிக்க வேண்டிய அந்த வெள்ளாட்டு கடாவை ஏன் தகனித்து போட்டீங்க அப்படின்னு மோசே கோபம் கொள்றார். இந்த விஷயத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா,
ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது, இல்ல ஊழியக்காரர் கடிந்து கொள்ளும் பொழுது, இந்த இடத்துல இருந்து கடிந்து கொள்ளுதலான வார்த்தைகள் புறப்பட்டு வரும்பொழுது நீங்க என்ன செய்யக்கூடாது? கோச்சிக்க கூடாது, கோபப்படக்கூடாது. ஆண்டவரை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம சோர்ந்து போக கூடாது. 141 சங்கீதம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 141வது சங்கீதத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னைய போல இருக்கு. அத கடிந்து கொள்ளுதல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமா போய் இவருக்கு வேலையே கிடையாது, எல்லாரும் இப்படிதான் கடிந்து கொள்வார், இவருக்கு வேற வேலையே இல்லப்பா அப்படிலாம் சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய ஜீவிதத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு தான் ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து ஊழியக்கார மூலியமா மூப்பர்கள் மூலியமா வார்த்தைகள் கடந்து வரும்பொழுது அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எலியாசர் மோசே கடிந்து கொள்ளும் பொழுது என்ன செய்யறாரு? அமைதியா இருந்தார். கோபப்படும் போது அமைதியா இருந்தார். கடிந்து கொள்ளுதல் எதுக்கு? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஜீவிதம் வரணும்ன்றதுக்காக, நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போகணும்ன்றதுக்காகத்தான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சரியில்லாத காரியத்தெல்லாம் குறித்து நமக்கு எடுத்து சொல்லி கடிந்து கொள்வாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, கடிந்து கொள்ளுதல் நமக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை கொண்டு வருதாம் பிரியமானவர்களே. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரத்துல இவருக்கு வேலையே கிடையாது, எப்பவும் என்ன செய்யறாரு? கோபமாவே என்ன பேசுறாரு, நான் செய்யற காரியத்தை எல்லாமே குற்றம் சொல்றாரு அப்படின்னு நம்ம முக சுழிச்சுக்கிறோம். அப்படி அல்ல. நீதிமொழிகள் 1:23 வாசிங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது தேவனுடைய ஆவி, தேவனுடைய அபிஷேகம் நமக்கு வரும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போது ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு நிமிஷம், ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பும் போது அவருடைய ஆவியை கொடுப்பார், அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் நமக்கு உதவி கரத்தை நீட்டணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு வேறுபாட்டின் ஜீவிதம் அவசியம். உன் சகோதரன் ஒரு தவறான காரியம் செய்யறானா அந்த இடத்துல இருந்து நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் தேவ பிள்ளைக்கான அழகு. அல்லேலூயா. 2வது, தெய்வம் கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளணும். 3வதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எலியாசாரும் இத்தாமாரும் என்ன செய்யறாங்களாம்? தகப்பனுடைய ஊழியத்தை செய்யறார்கள். பிரியமான தேவஜனமே, எலியாசரை குறித்து நம்ம பாக்குறோம். முதலாவது அவர் வேறுபாட்டு ஜீவிதம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டான். அடுத்ததாக ஊழியம் செய்யறான். அல்லேலூயா. ஊழியம் செய்யணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னா நம்ம யாரா? ஆசாரியர்களாம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். ஏதோ வந்தோம், வார்த்தையை கேட்டோம், ஜெபம் பண்ணோம், என் தேவையை சந்திக்கப்பட்டது, நான் சுகமா இருக்கிறேன், அப்படி இல்ல. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஊழியம், சபையை கிளீனா இல்லையா, அதை கிளீன் பண்ணலாம். ஆண்டவர் உணர்த்தினா அதை செய்யுங்க. எந்த ஊழியம் செய்ய முடியல, ஜெபம் பண்ற ஊழியமா அதை செய்யுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஊழியம் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யணும்னு லேவியராகும் 25ஆம் அதிகாரத்துல 55வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய காரியத்தை கவனமா செய்யணும். வருகிற ஒவ்வொருத்தரும் நீங்க யாரு? ஊழியக்காரர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல நீங்க உங்களுடைய வேலையை செய்யுங்க. அவங்க பாத்துக்குவாங்க. இந்த காரியம் தானே அவங்க செய்வாங்க. ஒரு சில நபர்களும் அவங்கள எவ்வளவோ ஈடுபடுத்திக் கொள்றாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
ரொம்ப துரிதமாய் செயல்படுறாங்க ஆண்டவருடைய காரியத்துல. ஓடி 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 காலையில ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்றாங்க, அடுத்ததாக ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்றாங்க, மறுபடியும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஊழியத்தை பாக்குறாங்க. சிறு பிள்ளைகள் ஊழியத்தை செய்யறாங்க, கிளீன் பண்ற ஊழியத்தை செய்யறாங்க. ஆச்சரியமா இருக்குது இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பார்க்கும்போது. அல்லேலூயா. ஊழியம் செய்யணுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் பண்ணணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிற நீங்களும் நானும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவி நம்ம ராஜாக்களும் நம்ம ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஆக நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படணும். பேதுருல பாக்குறோம், பரிசுத்த ஆசாரியர்கள் என்று. ஆசாரியருக்கு கிடைக்கிற ப்ரமோஷனை பாருங்க, பரிசுத்த ஆசாரியர்களா. அடுத்ததாக எபிரேயர்ல ராஜரீக ஆசாரியர்கள். ஆசாரியர்களுக்கு ப்ரமோஷன் கூடிட்டே போகுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இந்த காரியம் இல்லைன்னா ஆண்டவர் இன்றைக்கு இடைப்பட்டார்னா அவங்களை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுங்க. என்னாகுமோ 3ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகுமோ 3:32. பாருங்க, அங்க எலியாசர் என்ன செய்யறான்? பரிசுத்த தலைவர்கள் எல்லாம் காவல் காக்கிறவனாய், விசாரணைக்காரனாய் ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. விசாரணைக்காரனா என்ன செஞ்சிருப்பாரு? எல்லாருக்கும் அவர் தலைவரா இருக்கிறாரு. நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணியா? இன்னைக்கு வேதம் வாசிச்சியா? தேவ சமூகத்துக்கு போனியா? உபவாசம் பண்ணியா? ஆண்டவரை தேடுனியா? அபிஷேகத்துல நிரம்பினியா? அப்படின்னு விசாரிச்சிருப்பாரா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசாரிக்கணும். நம்முடைய ஜீவிதத்தை முதலாவது நம்ம விசாரி. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணனா, இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருந்தனா, தேவனை ஏதாவது விஷயத்துல நான் துக்கப்படுத்தினா அப்படின்னு நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாருடைய மனசையாவது நான் புண்படுத்துற மாதிரி பேசிட்டேன்னா, யாராவது என்னால இடர்கள் அடைஞ்சிட்டாங்களா, இப்படிலாம் நாம ஆராய்ச்சி பார்க்கணும். பிரியமான தேவ ஜனமே, நம்ம ஒரு எலியாசராய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமான ஜாதியாய், பரிசுத்த சந்ததியாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். நம்ம உலகத்தோடு ஒத்து போக கூடாது. உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் தேவை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அவன் விசாரிச்சானா. பாருங்க, என்னாகுமோ 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவனோட காரியம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, விளக்குக்கு அவன் எண்ணெய் ஊட்டுறான். வெறுமனே விளக்கு இருந்தா அது ஒளி வெளிச்சம் தராது. அப்ப அவன் என்ன செய்யறான்? எண்ணெய் கொடுக்கறான். புத்தி உள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாதவர்களை பாக்குறோம். அவங்க என்ன கொண்டு போல? கையில எண்ணெய கொண்டு போல 5 பேரு. இன்னும் 5 பேரு கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சிருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது இல்ல. ஆக எண்ணெய் இருக்கணும். அடுத்ததாக என்ன செய்யறா? சுகந்த தூப வர்க்கம். சுகந்த தூப வர்க்கம் என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய ஜெப ஜீவிதம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய பிரேயர் லைஃப் எப்படி இருக்கு, நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம உபவாசம் பண்றோமா, நம்ம தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரோட நமக்கு எவ்வளவு நேரம் ஐக்கியம் இருக்குது. அதுதான் சுகந்த தூபம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இடைப்படுதல். பாருங்க, வாலிப வயசுல உங்க இந்த நேரத்தை அதிகமா தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுங்க. ஒரு போன் எடுத்தா மணிக்கணக்கா அந்த போனை பாக்குறீங்க, நேரம் போறதே தெரியல. அந்த போனை பார்க்கும்போது தேவ சமூகத்துல எத்தனை மணி நேரம் ஒப்பு கொடுக்குறீங்க? எவ்வளவு நேரம் முழங்கால நிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம்? எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எலியாசர் இதெல்லாம் செஞ்சார். ஆக இப்படிப்பட்ட காரியத்தை தெய்வம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்துல அதிகமா நம்ம ஜெபிக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும். அடுத்ததாக தினந்தோறும் இடும் போஜன பலி. தேவ சித்தம் போஜன பலி என்பது ஆண்டவர் சொல்றாரு, தேவ சித்தம் செய்யறதுதான் என்னோட போஜனமா இருக்குது.
சாப்பிடுறோம்ல, 3 வேளை பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுறோம். எழுதிருக்கு, இன்னைக்கு நீ வேதம் வாசிச்சாயா, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணாயா, இன்னைக்கு நீ தேவ சித்தம் செய்தாயா? அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யறதுதான் நமக்கு போஜனமா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், எனக்கு பிதாவுடைய சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனமா இருக்கு அப்படின்னு. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நம்ம முயற்சி எடுக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம எண்ணங்கள்ல வரணும், யோசனையில அது வரணும். எண்ணத்துல வந்தாதான் அது கிரியில வெளிப்படும். அல்லேலூயா. ஆக போஜன, அதாவது தேவ சித்தம் செய்தான். அடுத்த விஷயம் அபிஷேக தைலம். அபிஷேகத்தினால நிரம்பணும். அந்நிய பாஷையினால தேவ சமூகத்துல தேவனோட கூட ஒரு ஐக்கியம் இருக்கணும். அந்நிய பாஷையோட கூட ஜெபிக்கணும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுக்கும் அவனுக்கு பக்தி ரகசியத்தை பேசுகிறான் என்று வேதம் சொல்லுது இல்லைங்களா? அந்நிய பாஷையில பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாக்குகிறான். நம்ம ஒரு சிலர்லாம் அவங்க பேசுற பார்த்து நம்ம கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம். அப்படி இல்ல, அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம், அவனுக்கு அவனோட பக்தி விருத்தி அதிகமாயிடும். ஆக அபிஷேகத்துல நிரம்பி தேவ சமூகத்துல இருக்கணும் பிரியமானவர்களே. ஏனோ தானோ வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா போனன்றது இருக்கக்கூடாது. நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கம், கிறிஸ்துவ ஜீவிதம், தெய்வம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அழைத்து முன்குறித்து அவருடைய சித்தத்தை செய்யும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனோ தானே வாழ்க்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த நாள்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? வெளியே வந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் என்னோட விருப்பப்படி வாழ்ந்துட்டேன்ப்பா, உங்க சித்தத்தை செய்யறதுக்கு நான் இனி ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது நிச்சயமாய் தெய்வம் நமக்கு உதவி செய்வார். அதுதான் எலியேசர், உதவி செய்கிற தெய்வம். அல்லேலூயா. தேவனோட கூட ரகசியத்தை பேசுகிறான், அந்நிய பாஷையில பேசுறோம். பாருங்க, ஆண்டவர் எப்பத்தான் சொன்னாரு, அது ஒரு அந்நிய பாஷை இல்லைங்களா? யாருக்குமே அங்க புரியல. எப்பத்தான் சொல்லும் போது யாரோ என்ன சொல்றாரு யாருக்குமே புரியல. ஆனா ஒருத்தனுக்கு அது புரிஞ்சுது. காது கேட்காத இருந்தவன் காது கேட்கப்பட்டது, செவி திறந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலித்தாகுமே அப்படின்னு சொன்னாரு, யாருக்குமே புரியல. மரித்த பெண் என்ன செஞ்சா? உயிரோடு எழுந்தா. அது அந்நிய பாஷையில பேசுங்க. தேவனோட கூட அபிஷேகத்துல நிரம்பி தேவ சமூகத்துல இருங்க. தெய்வம் அதை எதிர்பார்க்கிற. எலியேசரா இருந்தா நம்ம அபிஷேகத்தினால காணப்படணும். அபிஷேக தைலம் நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள சுகந்த வாசனை என்ற ஜப ஜீவிதம் இருக்கணும். ஆமென். அடுத்ததாக ஒரு சில விஷயத்தை சொல்லி நம்ம முடிக்கிறேன். இதோட என்னாகுமோ 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகுமோ ஆரோன் உடுத்தி இருந்த அந்த வஸ்திரத்தை எலியேசர் குமாரனாக எலியேசருக்கு நீர் உடுத்துவாயாக ஆண்டவர் சொல்றாரு. ஆக மோசே சொல்றாரு அந்த இடத்துல. ஆக பிரியமான தேவ ஜனமே, வஸ்திரம் அங்க ஆசாரியருக்கென்று ஆண்டவருடைய இருதயத்துல இப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் ஆசாரனுக்கு கொடுக்கப்படும் வேண்டும்னு ஆண்டவருடைய எண்ணத்துல இருந்தது. ஆமே, மோசேக்கு சொல்றாரு இப்படியா அந்த ஆசாரனுடைய ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு. ஆக வஸ்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா வஸ்திரம். நம்ம பாஸ்டர் அநேக காரியங்களை வஸ்திரத்தை குறித்து வேதாகமத்துல அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு வஸ்திரத்தை குறித்து. அல்லேலூயா. தகுதியான வஸ்திரத்தை நம்ம உடுத்திக் கொள்ள வேண்டும். அலங்காரமான தகுதியான வஸ்திரத்தை நம்ம உடுத்திக் கொள்ளணும். ஆவி, அந்த சாந்தமும் தாழ்மை உள்ள ஆவியை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆரோன் அணிந்திருந்த அந்த வஸ்திரம் எலியேசருக்கு கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தகுதியான வஸ்திரத்தை நம்ம உடுத்துறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷனுடைய நிலைமை, அங்க ஒரு கல்லன் கிட்ட மாட்டிட்டு பொழுது என்ன நடந்தது? முதலாவது அந்த கல்லர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த மனுஷன் கிட்ட இருந்து வஸ்திரத்தை தான் உருகுனாங்க. கல்லர்கள் வஸ்திரத்தை உருகுனாங்க. அடுத்ததாக லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனுக்கு வஸ்திரத்தை அறியாம இருந்தான். அங்க பிசாசு ஒரு மனுஷனுக்கு முதல்ல எடுக்கிறது எது? ட்ரெஸ், வஸ்திரம்.
கள்ளர்கள் முதல்ல எடுக்கிறது வஸ்திரம். ஆக தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் வஸ்திரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அதாவது முக்கியமா அதுக்காக நம்ம டைமை ஒதுக்கணும். சரியான வஸ்திரத்தை நம்ம தரிக்கணுமா அப்படின்றது கவனத்தை செலுத்தணும். ஆமே, அலங்காரமான தகுதியான ஒரு வஸ்திரத்தை நம்ம உடுத்தி கொள்ளணும். யோவான் 21 7வது வசனத்துல பார்க்கும்போது, பின்மாற்றமாய் போன பேதுரு என்ன செஞ்சாரு, திபேரியா கடற்கரையில ஆண்டவர் அந்த இடத்துல பேதுருவை தேடி வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் தண்ணியில குதிச்சுட்டாரு. ஏன் குதிச்சாருன்னா, பேதுரு வஸ்திரம் தரிக்காம இருந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, மேல் சட்டையை கழட்டி கொண்டு கடலிலே பேதுரு குதிச்சாரு. காரணம் வஸ்திரம் இல்ல. அவன் சீஷனுக்கு முன்னாடி வஸ்திரம் இல்லாம நிக்க முடிஞ்ச பேதுருவால ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லும் போது அவரால் அந்த இடத்துல நிக்க முடியல. உடனே தண்ணியில குதிச்சுட்டாரு. ஆக ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வஸ்திரம் மிகுந்த அவசியமாய், ரொம்ப கவனமாய் அந்த வஸ்திரத்தின் மேல அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆமென். தகுதியான ஒரு வஸ்திரத்தை, தெய்வீக வஸ்திரத்தை நம்ம உடுத்துறதுல அதிக கவனம் செலுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 27 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 27:21. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க அவங்க அவங்களுடைய குறைகள் கஷ்டங்கள் எலியாசர் கிட்ட சொல்லணும். எலியாசர் நேரம் என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்துல போய் ஆலோசனை கேட்கணும். நம்ம எலியாசரா இருந்தா, நம்ம தேவ ஜனங்களா இருந்தா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துல போய் ஆலோசனை கேட்கிறவர்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சுய ஞானமோ, நம்முடைய சுய அறிவிலையோ இல்ல அனுபவத்திலேயோ அந்த ஆலோசனை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. பிரியமானவர்களே, உங்க எலியாசர் என்ன செய்யறார், தேவ சமூகத்துல போய் ஆலோசனை கேட்கிற ஒரு நபராய் காணப்பட்டார். மோசேயை குறிச்சு நம்ம கேள்விப்படுறோம். ஆண்டவரை கண்மலை பார்த்து 2 முறை அப்படின்னு சொன்னாரு. 3வது முறை என்ன சொன்னாரு, கண்மலை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. ஆனா மோசேக்கு ஏற்கனவே இருந்த அனுபவம் அங்க செயல்பட்டது. அல்லேலூயா. கண்மலை பார்த்து மறுபடியும் அடிச்சுட்டாரு. நடந்தது என்ன, தண்ணி வந்தது. அந்த நேரத்துல அவங்களுடைய காரியங்க, அவங்களுக்கு தேவையானது பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனாலும் மோசேவால கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய சுய பலத்திலேயோ, சுய ஞானத்திலேயோ இல்ல அனுபவத்திலேயோ நம்ம காரியத்தை வாய்க்க அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு ஓடணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு இது சித்தமா, இந்த காரியத்துல நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, ஆலோசனை கேட்கணும். தேவ சமூகத்தில இருந்து நமக்கு பதில் வரலையா, காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். உடனடியா அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது. ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா, அவர் பதில் சொல்ற வரைக்கும் அமைதியா இரு. நீங்க அமைதியா இருங்க. உடனே அவசரப்பட்டு காரியத்தை செஞ்சுட்டு அவஸ்தைப்படக்கூடாது. ஆமென். தேவ சமூகத்துல ஆலோசனை கேட்கிறவரா எலியாசர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல ஆலோசனை கேட்கிறவர்களாய் காணப்படணும். பிரியமானவர்களே, ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்துல வைக்கப்பட்டதுனாலதான் ஒரே இரவுல என்ன செஞ்சது, தளிர்த்து பூத்து காய்த்து அது கனி கொடுத்தது. தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நம்ம ஓடணும். நம்ம சுய பலத்தின் மேல செய்யக்கூடாது. நம்ம படிப்பு, நம்ம PhD படிச்சிருக்கலாம், பெரிய அநேக காரியங்கள் நம்ம படிச்சிருக்கலாம். ஆனா தேவனுடைய ஆலோசனைக்கு ஈடு இணை ஆகாதுங்க நம்முடைய படிப்பு. ஆமென். நம்முடைய அனுபவம் தேவனுடைய ஆலோசனைக்கு ஈடு இணை ஆகாது. எத்தனையோ அனுபவம் இருந்தது, அதனாலதான் நான் இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சேன், என் அனுபவத்தால இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அநேக தோல்வி அடைய பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. ஆக நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்துல ஆலோசனை கேட்கணும். சுய புத்தியின் மேல சாயாத. ஆண்டவர் நமக்கு இன்றைய நாள் ஒரு ஆலோசனையா கொடுக்கிறார். நீ உலகத்தார இடத்துல இருந்து ஒண்ணு வேறு பிரிச்சுக்கப்பா, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழு.
ஆண்டவருடைய சமூகத்துல கடிந்து கொள்ளும் போது, ஆண்டவருடைய வார்த்தை கடுமையான வார்த்தைகள் வரும்போது, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாத. எலியாசர் என்ன செய்யல? மோசேயை கடிந்து கொள்ளும் பொழுது அவர் சோர்ந்து போகல, அதை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறாருன்னா அவருடைய ஊழியத்துல உன்னை ஈடுபடுத்திக்கும்.